என்னது இந்த பேய் கிராமத்துல வாழ்றதுக்கு 92 லட்சம் காசு தராங்களா? அது எங்க அப்படிங்கறத விரிவா பாப்போமா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லயும் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்துட்டுதான் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான நடவடிக்கையும் அவ்வப்போது அரசாங்கம் எடுத்துட்டு வந்துதான் இருக்காங்க. இப்போ இந்த நாட்டுல ஒரு வினோதமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கு. அததான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இத்தாலியில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிறைய மக்கள் வசிக்காம நகர்ப்புறங்களுக்கு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கும் விதமா அந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே இருக்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படியே ஒரே இடத்துல ரொம்ப மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு நகர்ப்புறங்கள் இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிராமங்கள்ல அப்படியே ஆள் நடமாட்டமே இல்லாம கிராமங்கள் முழுவதுமா வெறிச்சோடி போய் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிராமத்தோட இன்னொரு பக்கம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா நகர்ப்புறம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தங்களோட கல்வி தரத்தை உயர்த்திக்கிறதுக்காகவும் தன்னோட அன்றாட தேவைகளை பூர்த்தி ஆகிற ஒரு விஷயம் அங்க கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களும் இடம்பெயர்ந்து நகர்ப்புறத்துக்கு போயிட்டே இருக்காங்க. சோ இந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமா தான் இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிராமத்துல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 92 லட்சம் கொடுக்குறோம் இந்த கிராமத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. எங்க அப்படின்னா இத்தாலியில இருக்கக்கூடிய ட்ரெண்டினோ மகாலத்துல ஆல்பைன் அப்படிங்கிற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நகர்ப்புறங்களுக்கு நகர்ந்து போயிட்டனால கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள அப்படியே பாதுகாப்பு இல்லாம சேதம் அடைஞ்சிட்டு போகுது. இதனால அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வாழ்ந்தீங்க அப்படின்னா அரசாங்கமே உங்களுக்கு 92 லட்சம் காசு தருவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை விட்டுருக்காங்க. எதுக்காக 92 லட்சம் தராங்க அப்படின்னா, அதுல 74 லட்சத்தை வீடு இருக்கு இல்லையா அதெல்லாம் புதுப்பிச்சுக்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி 18 லட்சத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சது அப்படின்னா நம்மளும் போய் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. யாருக்கு இந்த காசை தருவாங்க அப்படின்னா இத்தாலியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பு. இல்லைன்னா இத்தாலியில இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா அந்த மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கம் உங்களுக்கு 92 லட்சம் காசு கொடுத்துருவாங்க. ஆனா அங்க 10 ஆண்டுகள் காலம் வரைக்கும் அந்த இடத்துல வாழணும். அப்படி இல்லைன்னா 10 ஆண்டுகள் மற்றவங்களுக்கு வாடகைக்கு விடணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க காசு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நீங்க வாழல 10 ஆண்டுகள் வாழல அது கம்மியாதான் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்த காசை ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. எதுக்காக இந்த அறிவிப்பு இத்தாலியில இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2040 பார்க்கும்போது மக்கள் தொகையில வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 19% மட்டும்தான் இளைஞர்கள் இருப்பாங்க. அப்ப பொருளாதாரோட தேவை அங்க கம்மியாகும். இந்த பொருளாதார தேவையை சீர்படுத்தும் விதமா தான் அரசாங்கம் இப்படி ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. இந்த அறிவிப்பு விட்டது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே மற்ற கிராமங்கள்ல இது மாதிரியான மக்கள் நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்ந்து போனனால அந்த கிராமங்களை புதுப்பிக்கும் விதமா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. இப்படி மக்கள் எல்லாரும் நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்ந்து போறனால ஆள் நடமாட்டமே இல்லாத கிராமங்களை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேய் கிராமம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க.